இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா கிளச்சை பற்றி பேச போகிறோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்து கிளச்சு வந்து எதனா பற்றி சொல்லுங்கள், எதனால் தேயுதுங்கிற கேட்குறாங்க. எதனால் தேயுது, என்ன ஏதுன்னு எவ்வளோ வரும் எனங்கிற டிப்ஸு சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளச்சு வந்து தேய்மானம் கம்மியாகும். இப்போ ஒரு வண்டிக்கு கிளச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 70,000 80,000 வரைக்கும் வரும். நார்மலாக நல்லா ஓட்டுனா, கிளச்சில் கால் வைக்காமல் ஓட்டுனா. எதனால் தேயுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சில் காலை வைக்கக்கூடாது. கியருக்கு மட்டும்தான் கிளச்சை யூஸ் பண்ணணும். சிட்டிக்குள்ளே வந்து கால் வச்சு தான் ஆகணும். அது 2008க்கு மேலே வண்டினா பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரை போட்டு கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே போகும். இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா கியர் ஆயில் மாற்ற மாட்டாங்க. அதனாலேயும் வந்து ஹீட் ஆகி தேய்மானம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று ஹேண்ட் பிரேக் போட்டுருவாங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிட்டு தெரியாமல் எப்படின்னா ஒரு டிக்கு மட்டும் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே போனீங்கன்னா சீக்கிரமாகவே தேஞ்சு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது புது வண்டிக்கு 15,000 கிலோமீட்டரில் கூட கிளச்சு போகும். இதனாலே போகும். இதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்தீங்கன்னா பொதுவாக வந்து கிளச்சை வந்து காப்பாற்றிக்கலாம். டூப்ளிகேஷன் கூலன் இது ஊற்றி பிரேக் ஆயில் ஊற்றி ஏர் எடுத்து விடணும். 5000 கிலோமீட்டர் வரும்போது அதனால் கிளச்சை பார்த்துட்டு கிளச்சு கேபிள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கிளச்சு எப்படின்னா உங்களுக்கு உடனே டக்கு நிற்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து வான் பண்ணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெடல் வந்து ஹார்ட் ஆகும். பெடல் ஹார்ட் ஆனப்போ நீங்கள் யோசிச்சுக்கணும் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஓட்டிக்கணும்னு பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது ஒரு 50லேருந்து 60 ஓட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு போய் கிளச்சை பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேவீல் உள்ளே இருக்கும். அந்த பிளேவீலை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். பிளேவீலை காப்பாற்றிக்கிட்டால் உங்களுக்கு செலவு வந்து கம்மியாகும். இப்போ வந்து கிளச்சு பிளேட்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு சிலருக்கு. அதனால் வந்து வியூ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கிளச்சு பிளேட்டுங்கிற வந்து இதுதான் கிளச்சு பிளேட்டு. இது வந்து கவர் அசம்பிளி. இதுதான் கவர் அசம்பிளி. இது வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துரும். இந்த மாதிரி பழுத்துருக்கா வரி வரியாக ஆகி போயிடும் நீங்கள் கால் வச்சு ஓட்டினீங்கன்னா. அதே மாதிரி பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரிவிட்டு பூரா தேஞ்சிரும். அதே மாதிரி ஸ்லிப் ஆயிரும். நீங்கள் கிளச்சை டங்குன்னு எடுக்கிறீங்களா அது பூராமே ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும். ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் ஜம்ப் ஆகுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லிப் ஆயிரும். ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா இந்த இது வந்து ஹார்ட் ஆயிரும். இந்த ஹார்ட் ஆகி இந்த ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிங்கர் வந்து பெண்ட் ஆயிரும். நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்தீங்கன்னா இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஃபிங்கர் இருக்கா, இந்த 12 ஃபிங்கரில் ஏதாவது ஒரு ஃபிங்கர் வந்து பெண்ட் ஆயிடுச்சுன்னா கியர் விழுகாது. இதுதான் இந்த ரிலீஸ் பேரிங். இந்த ரிலீஸ் பேரிங் தான் இதை வச்சு இப்படி அமுக்கும். நீங்கள் கிளச்சில் வந்து எடுத்து மூவ் ஆகிறதுக்கு இதுதான் ஃபங்க்ஷன் ஆகுறது. இந்த இருக்குல்ல, இது வந்து ஹார்டாக இருக்கான காரணம் என்னென்னா இந்த போட்டு மிதிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தூக்கி விடணும். தூக்க முடியல, அப்போ இது போச்சு. அதனால தான் இதுக்கு வந்து கிளச்சு மாற்றணும். இதுதான் இது கிளச்சோட ஃபங்க்ஷன். பொதுவாக ஒரு கிளச்சுன்னு பார்க்கணும் ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மாருதிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7,000 வரும். அதே இது அடுத்து போனீங்கன்னா 10,000லேருந்து 11,000 20,000. இப்போ ஜெட்டானா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுனா பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட வரும். ஃப்ளைவீல் எல்லாமே வந்து செட்டாக வரும். ஆட்டோமேட்டிக்னா அந்த மாதிரி தான் வரும். அதனால் வந்து கிளச்சுக்கு மெயின் வந்து நீங்கள் வந்து கால் வைக்கக்கூடாது. கியருக்கு மட்டும் தான் கிளச்சை மிதிச்சு போட்டு ஓட்டி போய்கிட்டு இருந்தீங்கன்னா கிளச்சை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். லைஃப் லாங்காகவும் ஓட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். 60,000ங்கிறது நீங்கள் ஓட்டுற பொறுத்து இருக்குது. ஒரு சிலர்னா 1 லட்சம் 1.5 லட்சம்னா ஓட்டுவாங்க. அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துல ஸ்லோ பண்ணி கியர் சேஞ்ச் பண்ணி கிளச்சை இடிக்க விடாமல் இந்த மாதிரி ஓட்டுவாங்க. இப்படி ஓட்டினா உங்கள் கிளச்சை காப்பாற்றிக்கலாம். மெயின் வந்து நீங்கள் கிளச்சில் காலை வைக்கக்கூடாது, ஹேண்ட் பிரேக் போடக்கூடாது. அதே மாதிரி பிரேக்கையும் பார்க்கணும். பிரேக் ஜாம் ஆனாலும் கிளச்சு தேய்மானம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். அப்போ 4 வீலையும் ஒவ்வொரு சர்வீஸ் போகும்போது பிரேக்கை வந்து கம்பல்சரி க்ளீன் பண்ணி போட சொல்லணும். ஹேண்ட் பிரேக் வேலை செய்தாங்கணும். இதுனா நீங்கள் செக் பண்ணி தான் கியர் எடுக்கணும். கியர் தேய்மானம் ஆகும்போது ஒவ்வொரு சிம்டம்ஸ் கொடுக்கும். ஒன்று பெடல் ஹார்டாகும், அடுத்து வந்து கியர் கடிக்க ஆரம்பிக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரேசிங்காகவும் போகாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கிளச்சை வந்து நம்ம பார்த்துக்கலாம், லாங் லைஃபாக இருக்கும். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். பாய்.